தேரிக்குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில் கலர்வெட்டு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தேரிக்காடு பகுதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றுதான் தேரிக்குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில். இந்த கோவிலில் நடைபெறும் கல்லர்வெட்டு திருவிழா மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும். இந்த கல்லர்வெட்டு திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித மணலை எடுத்துச் செல்வது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கல்லர்வெட்டு திருவிழா கடந்த நவம்பர் 16ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஐயனார் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து கல்லர்வெட்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கல்லர்வெட்டு நிகழ்வு கோவில் பின்புறம் உள்ள தேரி பகுதியில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கல்லராக பாவித்து இளநீர் வெட்டப்பட்டது. அந்த இளநீர் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த மணலை விவசாய நிலத்தில் போட்டால் விவசாயம் செழிக்கும், வீட்டில் வைத்தால் செல்வம் கொளிக்கும் என கருதி இளப்பட்டை மணலை பக்தர்கள் எடுத்துச் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் தேரி பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ரொம்ப கவனமா இருக்கணும். யாரும் முன்னிட்டு வந்துடாம கவனமா இருங்க. நிகழ்ச்சியை எல்லாரும் பார்க்கணும். முடி கிடைக்கும்ல சாமி, முடி கிடைக்கும்ல. அங்க தண்ணி மண்ணுடுங்க. தள்ளிக்கல அப்படி கோயில் முன்னால வந்துருக்கு. நேரம் ஆகிட்டு இருக்கு. இருட்ட போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால அங்க உட்கார்ந்துட்டே இருக்காங்க. திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடும்பாசுரன் சொல்லக்கூடிய இடும்பாசுரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.